26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். சன்னியாசி அப்படின்னாலே குடும்பத்தை துறந்து, வாழ்க்கையை துறந்து, இன்ப துன்பங்களை துறந்து இறைவனே கதின்னு இருக்கிறதா? ஒத்த காலில் நின்னாதான், தவம் பண்ணாதான் சன்னியாசம் ஆக முடியுங்கிறது கிடையவே கிடையாதுமா. நாம் நம் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே நம்மளுடைய பற்றுதலை விடுதலை அடைய ஆரம்பிச்சுட்டாலே சன்னியாசம் ஆக முடியும். என்று உங்களுக்குள்ள சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அப்போதான் நீங்க ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ சிந்தனை இருந்தாதான் செயல்பட முடியுங்கிற நிலைங்கிறது கிடையாது. கண்ணை மூடி அமர்ந்தேன் அப்படின்னா இறைவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் இன்றைய ஆன்மீகத்துக்கு ஏற்புடையதா இருக்கா? நான் கடவுளை பார்த்துட்டேமா, அப்போ நான் கடவுளை பார்த்துட்டேன், அப்போ நான்கிற ஒருத்தன் உள்ள இருக்கிறேன், கடவுளை பார்த்துட்டேங்கிறது என்ன ஒரு பொருள் இருக்கு. அப்போ எப்படி கடவுளை பார்க்க முடியும்? வார்த்தையால கடத்தணுங்கிற அந்த நிலையை அவங்க தாண்டி அந்த விஷயத்த பொருளை புரிய வைக்கணும்னா அதற்கு கண்டிப்பாக ஆத்ம பக்குவம், குருவுடைய ஆசீர்வாதங்கிறது வேணும். தியானத்துல நான் உயர்ந்த நிலைக்கு போயிட்டதாகவோ மற்றவர்களிடம் தன்னை காமித்துக் கொள்வது இன்று கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட புரிதல் இல்லாததான் காரணம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. நமோ நாராயணன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேம்மா. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் மக்களுக்கு இருந்த புரிதலை தாண்டி முழுமையான ஆன்மீகம்னா என்னன்னு வேற ஒரு புரிதலை பார்க்க போறோம். முதல் சந்தேகம், ஆன்மீகவாதி, சன்னியாசி அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. மக்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடே தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீகவாதியும் சன்னியாசியும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஆன்மீகவாதினாலே குடும்பம் இல்லாம இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது, திருவண்ணாமலையில ஆசிரமத்திலயோ இல்ல இறைவனே கதின்னு இருக்கணும்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? அதாவதுமா, ஆன்மீகவாதி சன்னியாசிங்கிற ரெண்டுக்குமே தனித்தனியான ஒரு பொருளுமா. எப்படி நம்ம நெய்யையும் பாலையுமே ஒரே ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது இல்லை. பால்ங்கிறது வேற, நெய்யுங்கிறது வேற. இப்போ பாலுக்கான எப்படி அதோட குணங்கள் வேறையோ அதே மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஒட்டுமொத்த உள்ளுக்குள் தேடக்கூடிய ஒரு செயலுக்கான ஒரு பேரா நம்ம சொல்லலாம். அது ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட. இப்போ பசுமாடுங்கிறது பசுமாட்டுல இருந்து தான் பால், நெய், மோர் எல்லாமே வருது. ஆனா அதை நம்ம பசுமாடுன்னு குறிப்பிடுறோம்ல, அதுக்குள்ள இருந்து தானே எல்லாமே வருது. அந்த ஆன்மீகம்ங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லு. அதுக்குள்ள சந்நியாசம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவு தான். இந்த யூனிவர்ஸ்ல நம்ம வேர்ல்ட் எப்படியோ அந்த மாதிரி இப்ப நம்ம பூமின்னு நம்ம சொல்றோம். இந்த பூமிக்குள்ள இந்தியா நம்ம தனியா குறிப்பிடுறோம், அமெரிக்காங்கிறத தனியா குறிப்பிடுற மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஒரு பூமியா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள சந்நியாசம்ங்கிறது ஒரு பாதை. அது எல்லாருமே அந்த பிரம்மத்தை, கடவுளை உணர்வதற்கான போகக்கூடிய ஒரு பாதையில அதற்கு சந்நியாசம்ங்கிறது ஒரு பாதைமா. ஓகே, சன்னியாசி அப்படின்ற ஒரு வார்த்தையே குடும்பங்கள்ல பேச மாட்டாங்க. நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க யாராவது சன்னியாசியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சன்னியாசி அப்படின்னாலே குடும்பத்தை துறந்து, வாழ்க்கையை துறந்து, இன்ப துன்பங்களை துறந்து இறைவனே கதின்னு இருக்கிறதானா? அதாவதுமா, என்னைக்குமே சில விஷயங்களுடைய உண்மையை மக்கள் கிட்ட சரியான முறையில கொண்டு போகாதது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சந்நியாசம்னா பயப்படுறதுக்கு காரணம் நம்ம விட்டு நம்ம பையன் போயிடுவானோ, இல்லை நம்ம கணவர் போயிடுவாரோ, இல்லைன்னா சன்னியாசத்தை பெற்றா அதாவது இங்க இருந்து விட்டு போகக்கூடியது சன்னியாசம் கிடையாது. அதாவது நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த பொருள்ல இருந்து பட்ட நம்ம எப்போ விட ஆரம்பிக்கிறோமோ அதுதான் சன்னியாசம். நான் திருவண்ணாமலையில இருக்கிறேன், அதனால நான் ஞானி ஆயிடுவேனா, சன்னியாசி ஆயிடுவேனா? ஆக முடியாது. நான் இமயமலையில தவம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால நான் சன்னியாசம் ஆகிறேன்னா இல்லை. எப்போ நீ எங்க இருந்துக்கிட்டு நீ பொருள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறாயோ அப்போதான் சன்னியாசிக்கான பயிற்சியை மேற்கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா சன்னியாசியே காரு. அதுக்காக நான் மலையில தான் போய் உட்கார்ந்தாதான், ஒத்த காலில் நின்னாதான், தவம் பண்ணாதான் சன்னியாசம் ஆக முடியுங்கிறது கிடையவே கிடையாதுமா. நாம் நம் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே நம்மளுடைய பற்றுதலை விடுதலை அடைய ஆரம்பிச்சுட்டாலே சன்னியாசம் ஆக முடியும். ஓகே சார், இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தியானம் பண்ணிட்டா சன்னியாசி ஆக முடியாது அப்படின்னு.
ஆனா இன்றைய காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது, தினமும் நான் வந்து காலையில தியானம் செய்யறேன், ஈவினிங் தியானம் செய்யறேன், இப்படி நான் தியானம் செய்யறது மூலயமா இறைவனை உணர்றேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் கண்ணை மூடி அமர்ந்தேன் அப்படின்னா இறைவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து இன்றைய ஆன்மீகத்துக்கு ஏற்புடையதா இருக்கா? அதாவதுமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள 2 பகுதி இருக்குமா. அதாவது 2 பகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று இன்னொன்று கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதி. அதாவது நதியை வந்து 2 பக்கமா நீங்க பிரிச்சு விட்ட மாதிரி தான் அந்த தியானத்துக்குள்ள 2 இருக்கு. இப்போ இந்த 2ல உயர்ந்தது ஒன்று இருக்கு, தாழ்ந்தது ஒன்று இருக்கு. அதாவது உயர்ந்ததுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எதை பெற்றால் முழுவதும் பெற்றதாக ஆகுமோ அதை பெறுவது உயர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய அற்ப பொருள்களுக்காக சில நேரங்கள்ல அந்த செயல்களை செயல்படுவது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஒரு நிலை. பெருவாரியா 99.9% உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்ந்ததை தொடமாட்டாங்க, 2வது இதுதான் தொடுவாங்க. இப்போது மக்கள் கூட இருக்கக்கூடிய அந்த தியானங்கள் முறைகள் எல்லாமே 2வது நிலையில இருக்கிறது. ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய நிலைகள்ல இருக்கும்போது தன்னை இழந்தாகணும், நாண இழந்தாகணும். பெருவாரியான மக்களுக்கு இந்த நாண இழக்கிறதுக்குங்கிறது விருப்பமே இருக்காது. இதனால தான் நான் கடவுளை பார்த்தேன், அப்ப அங்க நான்கிறது இருக்கு, அப்ப அவங்க கடவுளை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதாவது நான் பார்க்கறேன்னா அப்ப இங்க 2 பொருள் ஆயிருது. இப்ப நான் கண்களை மூடி தியானம் பண்ணி நான் இறைவனை பார்த்தேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள 2 பொருள் இருக்கிற மாதிரி ஆயிருது. புலன்கள் கடவுளை பார்க்குமா? பார்க்காது. அப்போ இங்க என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்துல சொல்லப்பட்டதோ இல்லைன்னா யாரோ சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களையோ மூளைக்குள்ள செலுத்திக்கிட்டு அப்படி இருப்பதாக சுய வசியத்துக்குள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஞானிகள் யாருமே நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கடவுளை உணர்ந்தேன்னு சொல்றது சரியா? உணர்ந்தேன்னு சொல்லும் போதே அப்ப அவர் அழியாம இருக்கிறாருன்னு ஆயிருது. இப்ப நான் உணர்ந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் வந்து கடவுளை பார்த்துட்டேமா, அப்ப நான் கடவுளை பார்த்துட்டேன். அப்ப நான்கிற ஒருத்தன் உள்ள இருக்கிறேன், கடவுளை பார்த்துட்டேங்கிறது என்ன ஒரு பொருள் இருக்கு. அப்ப எப்படி கடவுளை பார்க்க முடியும்? முடியாது. இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமா சொல்ல போனா, நான் வந்து என்ன நீங்க வந்து ஒரு சர்க்கரையா வெள்ளமா நினைச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய வெள்ள மலை இருக்கு, நான் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு நான் வெள்ளத்தை பார்த்தேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? என் பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு, அப்ப நான் அதுக்குள்ள போன பிறகு நான் இல்லாம போயிருவேன். அப்ப நான் இல்லாத ஒரு பொருளை எப்படி பார்க்க முடியும்? ஓகே, கடவுளை பார்க்கறதோ உணர்றதோ கிடையாது. நாம வந்து நானே கடவுளா இருக்கும்போது அதை சொல்ல முடியாது, அந்த நிலைக்கு போய் அந்த நிலை. அப்போ இவர்கள் பார்த்ததாக சொல்லக்கூடியது எல்லாமே பெருவாரியாக புலன்கள் காட்டக்கூடிய ஒரு மாய தோற்றமா தான் இருக்கும். அந்த மாய தோற்றத்தை யாரு வெட்டிட்டு அந்த நிலைக்கு போறாங்களோ அவங்க உங்ககிட்ட நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேசவே முடியாது. ஏன்னா பேசுறதுக்கான பார்த்த நபர் இல்லை, அப்ப பேசவே முடியாத நிலைக்கு போயிருவாங்கம்மா. ஓகே, சில சித்தர்களோ சில ஞானியர்களையோ நாம இந்த ஜெனரேஷன் பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மகான் கிட்ட சீடரா இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த மகான் அப்ப பேசவே மாட்டாரா? அதாவதுமா பேசுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களாமா. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனா இருக்கும். அப்போ வாத்தியார் என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து நமக்கு விளக்கம் செய்வதற்காக போர்டுல எழுதி போட்டுட்டே இருக்கார். அந்த பாடத்தை அந்த எழுத்து மூலம் அவர் நம்மளுக்கு விளக்குறதுனால மட்டுமே நம்மளுக்கு புரிஞ்சிருமா? முடியாது. ஸோ அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சுய ஆராய்ச்சியும் சுய பிராப்த கர்மாவும் நமக்கு அது உதவினா மட்டும்தான் அந்த கல்வியை உணர முடியும். அப்படி இருக்கும்போது மகான்கள் பேசுவதனால் மட்டுமே நம்மளுக்கு அதை விளக்குனால் மட்டுமே நம்ம அந்த ஞானத்தை பெறுவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாதுமா. ஏன்னா அது புத்தகத்துல ஏறாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இப்ப நம்ம படிக்க காலகாலமாக நம்ம சேர்த்து வச்சிருக்க ஓலசூடியாகளாக இருந்தாலும் சரி, புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அதுல ஏறாத விஷயத்த, அதுல வந்து எழுத்தா கொண்டு போக முடியாத ஒரு விஷயத்த, வார்த்தையால் கடத்த முடியாத ஒரு விஷயத்த எப்படி நம்ம வந்து வார்த்தையால கடத்த முடியும்? அது வந்து அதுக்கு மேல நிக்குது. அப்போ ஞானிகளும் சித்தர்களும் அதை புரிய வைப்பதற்காக வார்த்தைகளை பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா வார்த்தைகளால் நான் வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு நம்ம இப்போ இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ
எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு கத்து கொடுத்ததுனால மட்டுமே நீங்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல. அப்போ என்னுடைய ஏதோ ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இதற்கு முன்பு எடுத்தவருடைய இன்டர்வியூ நீங்க பார்த்திருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கத்துக் கொடுத்த குரு இப்படி மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்துருக்கலாம். ஆனா இதுக்கு தாண்டி நீங்க சுய ஆராய்ச்சி செஞ்சிருப்பீங்க. அந்த சுய ஆராய்ச்சி குரு கத்துக் கொடுத்துருக்க மாட்டார். ம். அது நீங்க சுயமா அந்த மாதிரி தான் குரு சீடர்களுடைய வாழ்க்கை இருக்குமா. அவர்கள் வார்த்தையால கடத்தணுங்கிற வந்து அந்த நிலையை அவங்க தாண்டி அந்த விஷயத்த பொருளை புரிய வைக்கணும்னா அதற்கு கண்டிப்பாக ஆத்ம பக்குவம் குருவுடைய ஆசீர்வாதம்ங்கிறது வேணும். நிச்சயமா சார். அதே மாதிரி என்னுடைய குரு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். ம். தியானம் அப்படின்ற ஒரு விஷயம், ம். மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாம நினைச்சா மெடிடேஷன் செஞ்சிடலாம், அப்படிலாம் செய்ய முடியாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். எனக்கு என்னன்னா, இன்றைய நிலையில நான் போய் தியானம் செய்றேன் அப்படின்னு நானும் ஒரு ஆன்மீக பாதையில இருந்துமே நான் போய் தியானம் செய்றேன் அப்படின்னு நான் வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றேன் அப்படின்னா என்னுடைய கண்ணிலையோ என்னுடைய மூளைக்குள்ளேயோ பல நூறு விஷயங்கள் ஓடுது. நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்னுடைய விஷயங்கள் எப்படி போகுது, குழந்தை எப்படி இருக்க போகுதுன்னு இவ்வளவு விஷயங்கள் ஓடுது. தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படிதான் சார் செய்யும்? ப்ராப்பரா இப்படிதான் தியானம் செய்யணும்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாமா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க. எந்த காலத்திலையும் நம்மளால தியானம் பண்ண முடியும். முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்மளால வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கு, அதனால நம்ம அந்த காலத்துல இல்லை, செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ இப்போ நம்ம வந்து நாகரிகம் இப்போ வந்து ஒரு நாகரிகத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. நம்ம சமவெளியை பத்தி ஒரு ஒரு புதிய ஒரு விஷயங்கள் வந்திருந்து. அதுல 3500 வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய இதுல வந்து பசுபதி சின்னம் சொல்லிட்டு ஒரு சின்னங்க ஒரு முத்திரையை வைத்து ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இன்று பல பெரிய மருத்துவமனைகள்ல தியானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தியானத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை இன்றும் மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றும் தியானம் செய்யக்கூடிய மனிதர்கள் பலரும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கும் இருப்பாங்க, நேற்றும் இருந்தாங்க. அதனால காலத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. மற்றொரு விஷயம், தியானத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிந்தனை நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிறைய சிந்தனை எனக்கு வந்துகிட்டே இருக்கு, என்னால வந்து அந்த சிந்தனையில இருக்கும்போது என்னால எப்படி தியானம் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ சிந்தனை இருந்தாதான் செயல்பட முடியும்னு நம்ம ஒரு தப்பான ஒரு இதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டோமா. இப்போ நான் சிந்திச்சாதான் என்னால செயல்பட முடியும். இப்போ நம்ம குழந்தையா நாம் இருந்து இப்ப பெரிய ஆள் ஆயிருப்போம். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில காலத்துக்கு பின்னாடி போய் பாருங்க, ஒரு 12 வயசு உள்ள நினைவுகள்லாம் உங்களுக்கு வர முடியும். அப்போ அந்த 12 வயசுல நீங்க இவ்வளோ சிந்தனை சிந்திச்சுட்டா செயல்பட்டீங்க இல்ல. ஆனா அப்போ இதோட வேகமா இருந்திருப்பீங்க. ஆனா என்று உங்களுக்குள்ள சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அப்போதான் நீங்க வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ சிந்தனை இருந்தாதான் செயல்பட முடியுங்கிற நிலைங்கிறது கிடையாது. ஆனா இப்ப நம்ம இந்த தியானத்தை பண்ண போகும்போது பல புரிதல் நமக்குள்ள கொண்டு வந்துட்டு தியானத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சக்சஸ் அடைய முடியுமா? பெருவாரியான பேர் சக்சஸ் அடைய முடியாம போறதுக்கு காரணம் சரியான குரு அமைந்து அந்த குரு நமக்கு சரியான முறையில முதல்ல இப்போ விண்வெளிக்கு நம்ம வந்து பெரிய ஆராய்ச்சி செய்வதற்காக இங்கிருந்து வீரர்கள்லாம் விஞ்ஞானிகள்லாம் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். அவங்களெல்லாம் ஒரே நாள்லயே அனுப்பணும் நம்ம இல்ல, பல முயற்சிகளுக்கு அப்புறம் பல முயற்சிகள். இப்போ அங்க போயிட்டு ஒரு வருடம் மேல வந்து சூரிய மண்டலத்தை இந்த பூமி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கும் சந்திர மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கும் அவங்க வந்து உணவை சரிப்படுத்தணும், உணவுக்கான வழிமுறைகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லி கொடுத்துதான் அங்க அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப எடுத்த உடனடியா நாளைக்கே போயிட்டு அந்த ராக்கெட்ல போய் உட்காந்துட்டு மேல போய் பறந்து போகல. அதே போல தியானம்ங்கிறதுக்கு நீங்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல ஏற்பாடுகள், உங்களுக்கு பல புரிதல்கள் இருந்து அந்த தியானத்தை போய் நீங்க பண்ணும்போது உங்களால தியானத்தை பண்ண முடியும். எந்த புரிதலும் நான் இல்லாம நான் வந்து உட்கார்ந்தேன், என்னால தியானம் நடத்தலை அப்படின்னா அது வந்து நீண்ட பயணமா இருக்கு. முழு புரிதலோடு தியானத்தை மேற்கொள்ளும் போது நீங்க தியானத்துல எந்த காலத்திலையும் வெற்றி அடையலாம். ஓகே. இன்றைய நிலையில தியானம் அப்படின்றது ஒரு ஃபேஷனபிள் திங்கா மாறிடுச்சோ அப்படின்னு என்னுடைய சந்தேகம். அது உண்மைதானா? 100 பங்கு உண்மைமா. என்ன நினைக்கிறாங்கன்னா தியானம் மட்டும் இல்லை, ஆன்மீகத்தை கூட பெரிய திருநீர் பட்டையை போட்டுக்கிட்டு
நிறைய ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு இதை மாதிரி நான் வந்து இருக்கிறதுனால நான் ஒரு ஆன்மீகவாதி அது மாதிரி காமிக்கிறது, அதே மாதிரி கண்களை மூடி தியானம் பண்ணி புகைப்படங்கள் நிறைய எடுப்பது, அதே மாதிரி அந்த தியானத்துல நான் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டதாகவும் மற்றவர்களிடம் வந்து தன்னை காமித்துக் கொள்வது இன்று வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட புரிதல் இல்லாததான் காரணம். ஏன்னா என்னோட குரு எனக்கு ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. "நீ பண்ணக்கூடிய தியானம் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சூழலா இருக்கணுங்கிறாரு." ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, நாங்க வந்து எங்க ஆசிரமத்துல தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நான் தியானம் பண்றேன்னா, நான் தியானம் பண்றது இன்னொரு மாணவர் தியானம் பண்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவருடைய பயணம் என்னோட குருக்கு தான் தெரியும். அவரு எந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு, அவரு எந்த நிலையில இருக்காரு அவருக்கு தான் தெரியும். அவரு எத்தனை மணிக்கு உட்கார்ந்து தியானம் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. நான் எத்தனை மணிக்கு உட்கார்ந்து தியானம் பண்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா, அப்படி தியானம் பண்ணும்போது நம்மளுடைய புலன்கள் என்ன பண்ணும்னா, யார் என்ன கவனிக்கிறாங்க? யார் என்ன இது பண்றாங்க? அப்படின்னு என்னோட சிந்தனை ஓடும்போது என்னால தியானமே பண்ண முடியாது. அதனால தான் தனிமையில தியானத்த பண்ணணும்னு சொல்றது. யாரும் நம்மள பார்க்கணும்னு அவசியம் இல்ல. யாரும் நம்மளுக்கு அப்ரோச் இவரு நல்லா தியானம் பண்றாரு. இவரு ஒரு பெரிய தவசக்தி உள்ளவர். இந்த எந்த சர்டிபிகேட்டும் அதுக்கு தேவையில்ல. ஏன்னா இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2வது நிலை உள்ளது. நான் சொல்றது சுய தேடுதலுக்கு யாருடைய சர்டிபிகேட் நம்மளுக்கு தேவையில்ல. யார்கிட்டயும் காமித்து தான் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படி காமித்து தியானம் பண்றவர்களால் அந்த உண்மையான நிலையை அவங்களால அடைய முடியாம போயிருமா?